So yeah, hi everyone, good morning. ஸோ நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் கான்வர்சேஷன் அண்ட் டிஸ்கஷன் செஷன் தான். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஐ வில் ஆல்சோ ஷேர் என்ன போயிட்டு இருக்குது, என்ன இது அப்படின்றத என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் சொல்கிறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸ்கஷன், சோலி டிஸ்கஷன் இதுதான். தெர் இஸ் நோ ப்ரிப்பரேஷன், நத்திங் டாபிக் மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வீக்லேருந்து வி ஆர் பிளானிங் லைக் எல்எல்எம் அந்த செஷன்ஸ் மாதிரி நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக நம்ம குரூப்பில் போடுவோம். ஸோ இந்த வாரம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்ல நினச்சேன்னா, இப்போ வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங். ஸோ ஏஐ ரிலேட்டட் டூலில் இது கிரியேட் பண்ணுறது, லைக் அந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது ஒரு நல்ல பூமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு சேனல், என்னோடய ஃப்ரெண்ட் சேனல் தான் அது. ஸோ ஒரு அந்த சேனலை மட்டும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எஃப்இடி 2 feet தமிழ் அப்படின்னு ஒரு இதை வச்சுருப்பாரு. ஸோ எஸ், நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏஐ ரிலேட்டடாக வீடியோ கிரியேட் பண்ணது தான். லைக் ஏஐ யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ விக்க போற மீனை ஏன் தனியா எடுத்து வைக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்லி ஏஐ தான். கடலுக்கு போய் உயிரை விட்டவங்களுக்கானது. ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் கிரியேட் பண்ணார் என்னோட ஃப்ரெண்டு. ஜஸ்ட் யூஸ்ட் ஃபுல்லி இதுதான் என்னது சில ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்ல ரீச், நல்ல ஒரு இது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் இல்லை, ஜஸ்ட் ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சது. அதுக்குள்ள நல்ல ரீச்சும் நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல ரீச், யூடியூப்லேயும் நல்ல ரீச். அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுல தெர் இஸ் அ லாட் ஆஃப் நியூ கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. இது இட் இஸ் ஃபினான்ஷியலியும் ஒரு நல்ல இதாக வருதுன்னு தான் சொன்னார் அவர். அவருக்கு இதை பார்த்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வருது. லைக் அப்படியே சொன்னார் அவர். நீங்கள் செஷன் கொடுங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்கேன். ஸோ ப்ராப்ளி இன்னொரு 2 weeksல எப்படி பண்ணுறாரு, என்ன பேக்ரவுண்டு அப்படின்றத நமக்கு சொல்லுவார். ஸோ தட் எல்லாருக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் நம்ம இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோம், இந்த டூலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது லைக் லிட்டரலி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1% கம்பெனி எல்லாமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை இந்த ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. வி கேன் டிஸ்கஸ். வி ஹவ் மெனி பீப்புள், எல்லாருமே we are all working in similar in AI related also. எஸ் கைஸ், நீங்கள் சேட்டில் கூட போடலாம், இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டும் பேசலாம். மோகன், பொன்வண்ணன், வித்யாஜி. ஜி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப நீங்க காமிச்சீங்கன்னா அந்த வீடியோ மூலியமா கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு, அது என்ன டூல் யூஸ் பண்றாங்க அந்த ஏஐக்கு, இந்த வீடியோ கிரியேஷனுக்கு? அவர் மல்டிபிள் டூல் யூஸ் பண்றாரு. ஒன்று ஃபர்ஸ்ட் நானோ பனானான்னு கூகுளில் ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணி அதை அனிமேட் பண்றதுக்கு இன்னொரு டூல் யூஸ் பண்றாரு. கூகுள் ஃப்ளோ யூஸ் பண்றாரு. அந்த மாதிரி மல்டிபிள் டூல் யூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதிடுவாரு, அதுக்கப்புறம் அந்த நானோ பனானா யூஸ் பண்ணி கேரக்டர் கிரியேட் பண்றாரு, அந்த கேரக்டரை அனிமேட் பண்றாரு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 level ப்ராசஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வாய்ஸுக்கு தனியாக ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வர்ற அவுட்புட் தான் அந்த 90 seconds வீடியோ. அதுதான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த டீட்டெயிலாக ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது இட்ஸ் நாட் அபவுட் வீடியோ கிரியேஷன். ஏஐ கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதை லிங்க் அனுப்புகிறேன். அது ஒரு சினிமா மாதிரி இருக்கு. லைக் லிட்டரலி இவ்வளோ கம்மி காஸ்ட்ல இவ்வளோ பண்ண முடியுமான்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் அது ரொம்ப ரீச் நல்லா இருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் ரீச் அவுட் பண்ணிட்டு அது ஒரு செஷனாக எடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்கன்னு சொன்னார். லைக் ஒரு கிளாஸ் மாதிரி எடுங்க அப்படின்னு நிறைய இன்ஸ்டியூட்டும் ரீச் அவுட் பண்ணிட்டு சொன்னார். என் ஃப்ரெண்டு இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஏஐ வீடியோ கிரியேட் பண்றதோட இல்லாம ஒரு பர்சனல் டச் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்க வீட்டுல கல்யாணம் அட்டன் பண்றாங்க, அவங்க வீட்டுல யாராவது பெரியவங்க யாராவது இறந்துருப்பாங்க, அவங்களால பார்க்க முடியாம இருந்திருக்கும், அவங்கள நேரடியா வர வைங்க, எங்க வீட்டுக்கு கிரகப்பிரசம் அவங்கள நேரடியா வர வைங்க அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க அந்த போட்டோ கொடுத்து அவங்களோட இமேஜினேஷன் கொடுத்துட்டா இவன் அதை கிரியேட் பண்ணி அவங்க அந்த வீட்டுக்கு கிரகப்பிரசத்துக்கு வரா மாதிரி, இவங்க கூட பேசுற மாதிரி எல்லாமே அதுல அந்த ஏஐ மூலியமாவே பண்ணி கொடுக்குறான். அவங்களோட வாய்ஸே அவங்க 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 வீட்டுல இருந்தவங்களோட வாய்ஸே எங்க கொஞ்சம் சாம்பிள் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஏஐயோட மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்குறான். அதனால அவனுக்கு பிசினஸ் நிறைய ஜென்ரேட் ஆகுது. அதனால நிறைய பேர் வீட்டுல அவங்க 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 வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தவங்க இறந்தா அவங்க கூட பேசுறது அவங்களுக்கும்
ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு எமோஷனல் கனெக்ஷனாகவும் இருக்கு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பண்ணும்போது. ஸோ இது ஒரு நல்ல பிஸ்னஸாக அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னான். ஆமாம் ஆமாம் ஜி, பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், சூப்பர். இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் ஜி. அந்த வீடியோ கிரியேஷனில் ஒரு நல்ல இது போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த வெப்சைட் கிரியேஷன், ஸோ அதுலேயும் போயிட்டு இருக்கு. நான் ரீசெண்டாக நானே ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருந்தேன் யூஸ் பண்ணி. ஸோ விச் இஸ் ரியலி குட். 2 hours தான் ஆச்சு. ஸோ வேற எல்லாரும் எந்த இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா டவுட்ஸ் இருக்குதா? இன்னைக்கு செஷன் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு? Data engineering service moving to AI technology, right? For a data engineering person, what are the AI topics we need to learn for AI data engineering? ஸோ இதில் 2 ஃபேக்ட் இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா லாட் ஆஃப் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ டேட்டா இன்ஜினியரிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஏஐ யூஸ் பண்ணும்போது நான் ரீசெண்டாக டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் என்னோட ப்ராஜெக்டில். டேட்டா இன்ஜினியரிங்க்கு ஆல்சோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இப்போ மெயினாக நான் அந்த டாஸ்கில் இருக்கலாம் அதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏஐ கொடுக்குற ரிசல்ட் வந்துட்டு லைக் 100% அக்யூரேட்டாக இல்லை. பட் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ஜாப் ரன் பண்ணுறீங்க, ஒரு டேட்டா ரிலேட்டட் இது பண்ணுறீங்கன்னா அக்யூரசி இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டா மாறினாலும் இட்ஸ் கோயிங் டு கிரியேட் லாட் ஆஃப் இஷ்யூ. ஸோ அங்கே தான் நம்ம வந்துட்டு வி நீட் டு லேர்ன் ஹவு டு யூஸ் ஏஐ டு கிரியேட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். 99% இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேனுவலாக வேலிடேட் பண்ணின்றதை கொண்டு போகணும். ஸோ இதுக்கு ஒரு அஸ் அ டேட்டா இன்ஜினியராக நமக்கு என்ன தெரியணும்னா எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது, வேர் ஏஐ இஸ் பெஸ்ட்டாக இருக்குது, எங்கே அது தப்பு பண்ணுதுன்றத நமக்கு கிளியராக தெரிஞ்சாதான் ஏஐல நம்ம ஏஐயை எஃபெக்டிவாக நம்ம டேட்டா இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது ஒரு எல்லா லெவலுக்குமே பொருந்தும். ஸ்பெசிஃபிக்கலி ஒரு டீம் லீடாக இருக்கோம், ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நம்ம தான் இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். நான் மெயினாக டேட்டா இன்ஜினியரிங் இருக்கிறதுனால ஐ கேன் கன்ஃபார்ம்லி டெல். ஸோ அது ரொம்ப தேவை. அண்ட் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, இப்போ என்னோட டீமில் இருக்காங்க பசங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்கில் நான் எதிர்பார்க்குறேன்னா தே நீட் டு நோ ஹவு டு யூஸ் ஏஐ எஃபெக்டிவ்லி. இப்போ அந்த டூலை எல்லாருமே இந்த ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் சில பேரோட ப்ராம்ப்ட்லாம் ஒஸ்டான ப்ராம்ப்டாக இருக்குது. லைக் எனக்கு அதை கொடுக்குறேன், அது ஏதோ கொடுக்குது. லைக் அப்படி பண்ணக்கூடாது. எப்படி கரெக்டாக ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்து அதுலேருந்து எடுக்கணுன்ற ஸ்கில் இஸ் டாப் மோஸ்ட். கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ட்டு கூட சொல்லலாம் நம்ம அதை. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம ஓவரால் கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும் ஏஐக்கு. என்ன டாஸ்க்குக்காக இதை நம்ம பண்ணுறோம், எந்த மாதிரி டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவை நீ சேஞ்ச் பண்ணலாமா கூடாதா, உன் இஷ்டத்துக்கு எதாவது இந்த மாதிரி ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் இன் டு கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனல் ஸ்கில் டேட்டா இன்ஜினியரிங்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதர்ஸுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா. இப்போ ஏஐ வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னா தெர் இஸ் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது ஓகே தான், ஒரு இப்படி வந்தால் பிரச்சனை கிடையாது. பட் டேட்டா ரிலேட்டடில் அக்யூரசி இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் டூல்ஸ் யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக பண்ணும்போது செக்ஸ், வேலிடேஷன் செக்ஸ் வந்துட்டு கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணணும் ஏஐ யூஸ் பண்ணுறதுல. ஸோ இதெல்லாம் தான் டேட்டா இன்ஜினியரிங்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டாக இப்போ இருக்குது. அண்ட் நிறைய ஏடபிள்யூஎஸ்லாம் நிறைய இன்டெகிரேஷன் வந்துட்டு இருக்கு. இட் இஸ் ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை இமீடியட்டாக நம்ம பார்த்துட்டு அதை எவாலுவேட் பண்ணி யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு கம்பெனிஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு டூ தட். அண்ட் டேட்டா பிரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து ரொம்ப ஹெவியாக மோஸ்ட் ஏஐன்னு ஒன்று இருக்குது ஐ திங்க். ஸோ அதில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு படிச்சுக்கிறது ஒரு நல்ல மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரிக்குவயர்மெண்ட், நல்ல நீடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் டூல் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இந்த மாதிரி வருது. சூப்பர், தேங்க்ஸ். வேறு எனி கொஸ்டின்ஸ் ஆர் எனி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏஆர் எனி கரியர் ரிலேட்டட் இதில் உள்ளதை கூட நம்ம we can discuss. Almost for 3 months அப்புறம் we are having this meetup in Tamil Bhumi. டேட்டா இன்ஜினியரிங்க்கு மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? ரியலாவே அதை யூஸ் பண்றாங்களா இண்டஸ்ட்ரியில மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்? ஏன்னா வந்து இப்போ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பயங்கர பூமா இருக்கு. லிங்க்டின்ல பார்த்தா நிறைய பேர் வந்து DP700 டேட்டா இன்ஜினியரிங்க்கு நிறைய பேர் சர்டிஃபிகேஷன் பண்றாங்க. ஆனா ரியல் டைம்ல இண்டஸ்ட்ரியில அதோட யூஸ் எப்படி இருக்கு? மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் வந்து ரீசெண்டாக தான் வந்துச்சு, ஒரு 3 years முன்னாடி தான் வந்துச்சு. அதனால அதில் வந்து இன்னும் அடாப்ஷன் பெருசாக லைவ்ல பெருசாக போடல. ஆனால் நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறாங்க, அது ஃபியூச்சராக இருக்குன்றதுல இருக்குது. நிறைய ஆட்கள் இல்லை இண்டஸ்ட்ரியில், ஏன்னா ரீசெண்டாக வந்ததுனால. ஸோ அந்த இதில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு தெர் இஸ் a lot of லேர்னிங் கர்வ், ரிக்குவயர்மெண்ட் நிறைய இருக்குது. பட்
லைவ் ப்ராஜெக்ட் இன்னும் பெருசாக போகல. அதனால தான் நீங்கள் வந்து இந்த லைக் இன்ஃப்ளக்ஸ் நம்ம லிங்க்டின்ல பார்க்குறதெல்லாம் இருக்குது, அடாப்ஷனில் இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி குட். பட் இப்போ தான் அது அப்டேக் ஆகுது. இட்ஸ் கோயிங் அப். ஓகே ஜி. ஆனால் அது இருக்கணும்னு மேண்டேட்டரி இல்லை. இட்ஸ் குட் டு ஹேவாக இருக்குது இப்போதைக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ ஏஐக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா ஜி? சர்டிஃபிகேஷன் வைஸ் நான் பார்த்த வரைக்கும் தெரியல. நான் இன்னும் அந்த எல்லாம் செக் பண்ணல. பட் சர்டிஃபிகேஷன் பெருசாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ ஆந்த்ரோபிக்ல வர சர்டிஃபிகேஷன் இஸ் ஹேவிங் சம் குவைட் இது கிரியேட் பண்ணுது. ஓகே வந்துச்சுன்னா ஓகே அது இருக்குதா அப்படின்றது இட் கிரியேட்ஸ் அட்டென்ஷன். பட் அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டு இருக்குங்களா. ஃபவுண்டேஷனல் ட்ரைனிங் தான் தட்ஸ் ஆல் மேண்டேட்டரியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஆந்த்ரோபிக்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஐ வாஸ் ஆல்சோ டாக்கிங் ரைட். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் ரியலி நாலேஜபிளாக இருக்குது. ஓப்பன் ஐ சைட் நானும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் அது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங்காக நான் இந்த சைடு. Future Any of data questions from engineering anybody? AI. Sorry. சரி. Future of data engineering with AI எப்படி ஜி இருக்க போகுது நம்மளுக்கு? அதான் இப்போ ஃபியூச்சர் நம்ம வி கேனாட் ப்ரெடிக்ட் டூ லாங். ஏன்னா ஏஐ டூல்ஸ் ரொம்பவே மாறிட்டு இருக்கு, டே மாறிட்டு இருக்கு. பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டை பார்க்கும்போது தெர் இஸ் ஹியூஜ் டிமாண்ட். ஒரு ஹியூமன் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒரு அட்டென்ஷன், நம்மளோட வேலிடேஷனுக்கு ஒரு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. இப்போ ஏஐ வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னு அதை வந்து சம்படி ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அவுட்புட். ஏஐ கேனாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது டேட்டா இன்ஜினியரிங்ல ரொம்ப ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்டாக இருக்குது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஏஐல இருக்குது இஷ்யூ, அதனால நான் சொன்னேன்றதை சொல்றது நோபடி வில் அக்செப்ட். லைக் தே எக்ஸ்பெக்ட் யூ டு யூஸ் ஏஐ, பட் த ரிசல்ட்டை நம்ம தான் வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த ஆங்கிள் ஏஐ இன் டேட்டா இன்ஜினியரிங் வெரி மச் இஸ் தேர். பட் அதை வந்து நம்மளோட ரோலை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ டேட்டாலாம் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் நோ சான்ஸ். பட் அதை நம்ம வேலிடேட் பண்ணணும். எங்கே ஏஐ இஸ் லேக்கிங், எங்கே ஏஐ இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் அப்படின்றத நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் அதை மெர்ஜ் பண்ணுறதுலாம் நம்மளோட ஸ்கில்ஸ் இருக்குது. டேட்டா இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் அங்கே தான் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி தான் போயிட்டு இருக்கு ஆஸ் ஆஃப் நோ பார்க்குறது. பட் இது வந்து ஒரு கண்டினியூஸ் எவால்விங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியோ பேசும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக பேசிட்டு இருப்போம். இப்போ டிஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கோம். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 months முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஏஐ அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அடாப்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து டோக்கன் வருதுங்க, டோக்கன் இஷ்யூ இருக்கு, நீங்க இவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க, இவ்வளோ காஸ்ட் ஆகுது. இப்போ ஆக்சுவல் காஸ்ட் இப்போ தான் வருது. இந்த ஸோ காஸ்ட் வைஸ் எது பெட்டர்ன்ற மாதிரி இப்போ அகைன் மேனேஜ்மெண்ட் இஸ் திங்கிங். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஏஐ எங்கே தேவையோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்க, அது ரிசல்ட்டை கொடுங்க. இப்போ இதுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி காட்டிருக்கீங்கன்னு காட்டுங்கன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இன்னும் 5 மாதத்தில் என்ன ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு நமக்கு இப்போ தெரியாது. இட் வில் அகைன் கம் சம்திங் எல்ஸ். ஸோ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா. ஐடியை தவிர கரியர் ஆப்ஷன் வேற என்ன ஜி யோசிக்க முடியுது உங்களால? எது பெட்டர் ஆப்ஷன், எது கரியர் ஸோ பிஸ்னஸ் ஜி நம்பர் 1 பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் வைஸ் நம்ம யோசிச்சோம்னா ஒரு நல்ல டார்கெட் இருக்குது. எனி பிஸ்னஸ், எனி சர்வீஸ் ரிலேட்டட் எனி பிஸ்னஸ், இட் இஸ் ஹியூஜ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. இப்போ லைக் என்னோட விசிபிலிட்டி பற்றி சொல்கிறேன். லைக் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ட்ராவல் ஏஜென்சி அதில் இருக்காங்க. இஸ் ரன்னிங் இஸ் ஓன் ட்ராவல் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல இதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்துட்டு ப்ராடாக பார்க்கவே முடியாது. நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்துட்டு வி ஹாவ் டு டெவலப்ன்ற மாதிரி தான். திஸ் இஸ் பியூர்லி மை பெர்ஸ்பெக்டிவ். நான் பார்க்குற இதில் சொல்லும் போது அப்படி இருக்குது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதை மாதிரி நிறைய வந்து அடாப்ட் பண்ணுறது, அதை போயிட்டு செல் பண்ணுறது, அந்த இதில் நிறைய இது இருக்குது. ஸோ தோஸ் ஏரியாஸ் ஆர் டூயிங். நீங்கள் ஏதாவது ஏரியா ட்ரை பண்ணுறீங்களா ஜி? உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது உங்களோட வாட் இஸ் யுவர் திங்? இல்ல ஜி, இப்ப நான் சாதாரணமா இங்க சென்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் 1 week நான் அப்சர்வேஷன்ல தான் இருக்கேன். என்னென்ன பிசினஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தட்டே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் பேசும்போது ரேபிடோ ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான்
வீக் நான் ஃபுல்லும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணேன்னா ஒரு 8 hours நான் ஃபுல்லும் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு 1500 கிடைக்குது. அந்த 1500ல எனக்கு வந்து பெட்ரோலுக்கு நான் ஒரு 300 போகுது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 200 நான் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன். பாக்கி 1000 வந்து ஒரு நாளைக்கு நிற்குது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரோட கணக்கு 8 மணி நேரம் ஓட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதே வந்து ஒரு ஊபரோட டிரைவர்கிட்ட ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன். அவரு சொல்றது கணக்கு என்ன சொல்றாருன்னா அவரு கேஸ்ல ஓட்டுறாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 2500 கிடைக்குது. நான் வந்து இந்த கேஸ்ல ஓட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த கேஸ் செலவு மிச்சமா இருக்கிறதுனால நான் ஒரு 2 டேஸ்க்கு ஒரு தடவை இல்லை 3 டேஸ்க்கு ஒரு தடவை தான் நான் பில் பண்றேன். ஸோ அதனால எனக்கு ஒரு 2000 இதுல ஒரு பெர் டேக்கு என்னால எடுக்க முடியுது அப்படின்னு அவருக்கு கணக்குல சொல்றாரு. ஸோ அப்போ நான் ஒரு ஆட்டோட காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறேன். ஒரு ஆட்டோட காஸ்ட் வந்து ஒரு 3.5 lakhs to 4 lakhs அப்படின்னு சொல்றாரு. டிபெண்ட்ஸ் அந்த பெட்ரோல் வெர்ஷன் எடுக்கிறீங்களா இல்லை கேஸ் வெர்ஷன் எடுக்கிறீங்களான்றதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டது இது ஒரு நல்ல ஆப்ஷனா, ஒரு 5 ஆட்டோ நான் வாங்கி விடுறேன் அப்படின்னு சொன்னா இட் வில் பி மேக்கிங் குட் மணியா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு எதுவும் வராதீங்க இந்த பிசினஸ்க்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இதே மாதிரி நிறைய பேர் இப்போ போட்டவங்களுக்கு எல்லாம் டிரைவர் இல்லாம கஷ்டப்படுறாங்க வண்டியை வச்சுக்கிட்டு. டிரைவர் வந்து எடுத்துட்டு ஒரு நாளைக்கு போனாங்கன்னா ஆட்டோ எடுத்துட்டு போனாங்கன்னா பெர் டேக்கு நீங்க உங்களுக்கு 400 rupees தான் கொடுப்பாங்க. பாக்கி உங்களுக்கு டிரைவர் கிடைக்கலன்னா நீங்க வீட்டில தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆட்டோ உங்களுக்கு ஓடாம. ஸோ அதனால நீங்க அதே மாதிரி நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு டிரைவர் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஆனா உங்களுக்கு ரெண்டல் யாராவது எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டு ரஃபடி அடிச்சுட்டு உங்களுக்கு வண்டியை கொடுத்துருவாங்க. அவங்க தான் சம்பாதிப்பாங்க, உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஜஸ்ட் பெர் டேக்கு ஒரு ரெண்டல் மாதிரி உங்களுக்கு 400 கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது ஆச்சுன்னா அதெல்லாம் நீங்க உங்கள்கிட்ட அதுதான் உங்களோட பொறுப்பாயிடும். வண்டிக்கு ஏதாவது பார்ட்ஸ் பிரச்சனை ஆயிடுச்சு நீங்க தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ஜஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெர் டேக்கு உங்களுக்கு 400 மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர அவங்க ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாவோ இல்லாட்டி வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆனாவோ நீங்க தான் கவர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வண்டி நின்றுடும் ஷெட்ல. ஸோ அது உங்களுக்கு லாஸ்ட்ல கணக்குல வரும் நீங்க என்ன சம்பாதிச்சாலும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படிதான் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கேன். ஓ சூப்பர். ஒன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னாஜி, லைக் நீங்கள் வந்துட்டு டோன்ட் கொஞ்ச நாள் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தென் யூ ஸ்கேல் பண்ணுங்கள். இமீடியட்டாக நீங்கள் 5 ஆட்டோ வாங்கி விட்டுறது இல்லை ஒரு கடையை ஓப்பன் பண்ணி லைக் நிறைய பேர் இப்போது நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ரெஸ்டாரண்ட்டு லைக் நமக்கு ஒன்றுமே தெரியாது பட் சும்மா ஒரு மாஸ்டரை போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு பேக்கரியோ ஆரம்பித்து இட் இஸ் நாட் கோயிங் வெரி வெல். மேனேஜ் பண்ண தெரியாது. லைக் என்ன இது அன்எக்ஸ்பெக்டட் செலவு வரும். இப்போ நம்ம ரீசெண்டாக இது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் எங்கே பார்த்தாலும் வரும். என்னன்னா நம்ம போன ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு சாப்பாடு மட்டும் என்னடா ஒரு பொங்கலுக்கு இவ்வளோ வாங்குறீங்களேன்னு இருக்கும். பட் அதில் பேக்ரவுண்ட் இது எல்லாமே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இந்த மாதிரி யார் சொல்றதையும் கேட்டுட்டு எந்த பிஸ்னஸ்லையும் இறங்காதீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் அதில் ஒர்க் பண்ணி பாருங்க. என்ன ஆட்டோ ஓட்ட முடியுமான்னு தெரியல பட் யூ ஹாவ் டு டூ சம்திங் ரிலேட்டட் டு தட். அதில் வந்து வேற அதில் ஏதோ வேற யாராவது ஒர்க் பண்ணலையோ உள்ளே போயிட்டு நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் உள்ளே இருக்கும்போது தான் அதில் உள்ள நுவான்சஸ் தெரியும், என்னென்ன இஷ்யூஸ்ன்றது தெரியும். ஏன்னா அவர் சொல்றது சொல்லிடலாம் பட் அதில் மற்ற ரிஸ்க் ஃபேக்டர் இந்த மாதிரி கரெக்டாக அவங்க சொல்லியிருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அப்படி வரும் இப்படி வரும்ட்டு. பட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் என்னதுன்றதுல வேற தெர் இஸ் அ ப்ராப்ளம் தெர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி பாருங்க. எனக்கு ஓரளவு என்னோட ஐடியா என்னவா இருக்குன்னாஜி, தெர் இஸ் நான் ரொம்ப ஐடிலேருந்து வெளில போல பட் ஸ்டில் என்னோட தாட்ஸ் என்னவா இருக்குன்னா இப்போ ஏஐ வந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஃபைனல் எண்டில் அடாப்ஷனே இல்லை, அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நான் அந்த ஏரியாவில் நான் வந்தால் போகலான்றது என்னோட இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் ஒன்று ஏரியாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஜி. எல்லாருமே வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகிறாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்கணும், ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் கொஞ்சம் ஸ்மால் பிஸ்னஸில் ஆரம்பிச்சு போனோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்து 2 ஆப்ஷன் ஒன்று கிடச்சிச்சு. ஒன்று டீ கடை போடுறாங்க நிறைய பேர், அது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டீ கடை போடுறதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த மாதிரி. அவருக்கு ஆனால் போட்டது பிறகு டக்குன்னு மெட்ரோ போட்டுட்டாங்க அந்த ஏரியாவில். அப்படிங்கிறதுனால அந்த அந்த அவங்களோட பிளாக் பண்ணதுனால அவங்களுக்கு ரெவன்யூ ஸ்டாப் ஆயிடுச்சு. அது மாதிரி பிரிட்ஜுக்கு கீழே போய் மாட்டிக்கிச்சு. அந்த மாதிரி மாட்டினதுனாலயே அவங்களுக்கு வரல. ஸோ அதுவும் லாஸ்ல போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ நீங்க வந்து என்னோட சஜஷன், நீங்க டீ கடை போறதா இருந்தா ஏதாவது டீ கடையில் போய் ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஒர்க் அங்க பில் போடுறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. அங்க உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 1 to 2 months மினிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தென் யூ வில் நோ மச் பெட்டர் திங்ஸ். அது டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்க பிஃபோர் இன்வெஸ்டிங் மணி இன் டு சம்திங் விச் யூ டோன்ட் நோ. லைக் இந்த கால்குலேஷன்ல ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியாது. உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு ஐடியா கூட கிடைக்கும். உள்ள போயிட்டு
ஓ இந்த பிஸ்னஸ் வருது அப்படின்ட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் யூ கோ அண்ட் ஒர்க் தேர். போய் கேட்காம ஏதோ ஒரு பிஸ்னஸ் யூ ஹேவ் டு ஒர்க். அந்த இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு 1 month 2 months ட்ரை பண்ணுங்க. தென் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இட் வில் ஸ்டே. அதர்வைஸ் இட் வில் நாட் ஸ்டே. அதர்வைஸ் வி டோன்ட் நோ. தட்ஸ் ஹை ரிஸ்க். தேங்க்ஸ் ஜி. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரையும் பிசினஸ்ல ஜெயிச்சவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னாக்க தே ஆர் மேக்கிங் சம் பாலிசி. இப்போ ஒரு பாலிசி மேக்கர்ஸா தான் இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்க சின்னி கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாரு. ஐ திங்க் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவர் வந்து ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சாஷெட். ஓகேங்களா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ₹1 வந்து ஷாம்பு அதெல்லாம் அப்ப வந்து சிக் ஷாம்புன்னு ஒண்ணு இருந்தது. அந்த சிக் ஷாம்போட ஓனரோட அப்பா தான் சின்னி கிருஷ்ணன். அவர் ஹீஸ் அ மேக்ஸ் டீச்சர். அவர் என்ன பண்ணாருனாக்க அந்த காலத்துலலாம் நம்ம அப்பா காலத்துலலாம் வந்து ஷாம்பு பாட்டில் அந்த சாஸ் பாட்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலா இருக்கும். காஸ்ட் ரொம்ப அதிகம். அஃபோர்ட் பண்ண முடியாது ஏழைங்களால. பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அஃபோர்டபுளா இருந்தது. ஸோ இவர் வந்து ஒரு பாலிசி மேக் பண்ணாரு. என்னன்னாக்க வாட் எவர் ரிச் பீப்புள் இஸ் என்ஜாயிங் புவர் பீப்புள் ஷுட் ஆல்சோ அஃபோர்டபுள் டூ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாரு. அதுக்கு தான் வந்து இந்த சாஷெட்டுங்கிற விஷயத்த அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ ஒரு பாட்டில் ஷாம்பு வந்து ₹200 அந்த ரேஞ்சில் இருக்கிறத ₹1 கொடுத்தா எல்லாராலையும் பயன்படுத்த முடியும். ஸோ அவர் வந்து ஹீஸ் லைக் ஒரு பாலிசி மேக்கராகவே ஆகுறாரு. ஸோ அந்த மாதிரி உங்களால ஒரு விஷயத்தையே உங்களால சேஞ்ச் பண்ணி அதோட அந்த ப்ராடக்டை வந்து என் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு எவ்வளவு தூரம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள யூஸ் பண்ண வைக்கிறோமோ அந்த லெவலுக்கு நம்ம பிசினஸ் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில இடத்துலலாம் படிச்சேன் ஜி. நல்ல ஒரு இன்சைட் ஜி. டெஃபினெட்லி. ஸோ தட்ஸ் வேர் த யூனிக் ஃபைண்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே தான் நமக்கு வருது. சூப்பர். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் அ கியூரியஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருக்குன்னா, இட்ஸ் அபவுட் தமிழ் பூமி. நீங்கள் எல்லாமே தமிழ் பூமி தெரிஞ்சு அந்த கம்யூனிட்டில தான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்றதுனால ஐ திங்க் இன் திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நீங்கள் கேன் பிங் இன் த சாட் ஆல்சோ. ஸோ தமிழ் பூமியில பெருசாக நம்ம பிஸ்னஸ் ஒன்றுமே பண்றதில்ல. தெர் இஸ் நோ பிஸ்னஸ். இது இட்ஸ் நாட் அ பிக் பிஸ்னஸ் ஐடியா ஸ்ட்ராட்டஜி அப்படி எதுவுமே இல்லை. ஸோ வாட் யூ திங்க் இஸ் யூனிக்? வை இது வந்து இப்படி ரன் ஆயிட்டு இருக்கு? வை பீப்புள் ஆர் ஜாயினிங் த கோர்சஸ்? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல லைக் வாட் டு யூ கெஸ் திங்க்? இப்போ ஏன்னா எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் தாட் இட்ஸ் வெரி சிம்பிள், ஒன்றுமே இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி தான் நினச்சிருக்கேன், ஒன்றும் பண்ணலன்ட்டு. பட் ஒய் நான் கேட்குறவங்களாம் சொல்லுவேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ஆரம்பிங்க, ஜஸ்ட் கரெக்டாக கொடுங்க, ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். தேவர் நாட் ஏபிள் டு டூ லைக் வாட் வி ஆர் ஏபிள் டு டூ. லைக் ஏன்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் இன்புட்ஸ். ஓகே. ஆக்சுவலி இது தமிழ் பூமி பொறுத்தவரை நான் என்ன ஃபீல் பண்ணேன்னாக்க இப்போ நிறைய இந்த மாதிரி நீங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஓகேங்களா. பட் மல்டி லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ நான்லாம் வந்து ஒரு சதர்ன் பார்ட்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் என் கேரியர் ஸ்டார்ட் பண்ணப்ப இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. அதே மாதிரி நான் வந்து இங்கே படிச்ச அதே கோர்ஸை நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல படித்தேன், கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு. பட் அவங்க எடுத்தவங்களே வேலை தேடிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் நாட் அ ஒரிஜினல் ப்ரொஃபஷனல். பட் வேறஸ் நீங்க எடுக்கிற அந்த பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாங்க நான் பார்த்த வரலையும். அதே மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸா இருந்தது. ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலா இல்லாம. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரை தமிழ் பூமி வந்து இந்த மாதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளஸ் பாயிண்ட்ஸா கொண்டு வந்த மாதிரி இருந்தது. இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரா இருந்தது தமிழ்ல ஃபார் தமிழ் பீப்புள். பட் இது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா லைக் ஸ்விக்கி என்ன பண்றாங்கன்னாக்க சாப்பாடுங்கிறது அங்கங்க ஹோட்டல் இருக்கும், அந்தந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். ஸோ இந்த ஒரு நெகட்டிவிட்டியை பிடிச்சி இந்த ஒரு மைனஸை பிடிச்சி இதை ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா மாத்தினாங்க. அதே மாதிரி பிக் பாஸ்கெட்டுங்கிறது மளிகை கடையில வாங்குறதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா மாத்தினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்கிட். இப்போ நம்ம வீட்டுல சமைக்கிற சமையல் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கும்னா அதுக்குன்னு ஒரு ஆப் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரா ஆர்கனைஸ்டா மாத்துது. பட் நான் பார்த்த வரலையும் இன்னும் நம்ம இந்தியாவில் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு எடுத்தா இன்னும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூக்கடையே எடுத்துக்கோங்களேன். பூ மார்க்கெட்ல அவங்க அந்த பூ வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு மேல தாங்காது, கண்டிப்பா அழுகிரும். ஸோ அப்போ வந்து நம்ம
அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம ஐடில ஒரு ஆர்கனைஸ்டா மாத்தணும்னாக்க இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆக்சுவலி உங்க தமிழ் பூமியை வச்சுதான் இப்பதான் நான் யோசிச்சேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நீங்க கேட்ட கொஸ்டின்லயே தான் எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சூப்பர். எஸ், வேற anybody else want to share your உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? பிகாஸ் யூ ஆர் இன் திஸ் மீட்டிங் மீன்ஸ் சம்திங் யூ வேல்யூ தமிழ் பூமி, ஸோ உங்க டைம் கொடுக்குறீங்க. ஸோ வாட் டு யூ கைஸ் திங்க்? இல்ல ஜி, இப்போ நான் நான் அவர் சொன்னது கரெக்டான வேல்யூ தான் அவருன்னு சொல்லியிருக்காரு. அதுல நானும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு பாக்குறேன். இப்போ தமிழ் பூமி மாதிரி ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கிற குரூப்ல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி கான்வர்சேஷன் மட்டும் வீக்லி இல்லாம சம்படி வாண்ட்ஸ் டு பி ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்றது, இப்போ சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் லைக் மைண்டட் பீப்புளா இருந்தவங்க அதே மாதிரி போட்டு ஆரம்பிச்சு ஒரு ஸ்டார்ட் அப் கூட ஆரம்பிக்கலாம். அது கூட நல்ல ஐடியா தான். எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி அதுல எல்லாருமே அது அவங்களுக்கு லைக் மைண்டட் பீப்புளா இருக்கிறவங்க கண்டிப்பா அதுல நம்ம தமிழ் பூமி ரொம்ப நல்லா டிராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கும் இது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டு இருக்கும் பேக் ஆஃப் தி மைண்ட்ல. ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிச்சு அதுல எல்லாருமே ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணா அது ஒரு நல்ல ஒரு கம்பெனியா வரதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குஞ்சி. அது மாதிரி கூட பண்ணலாம் நம்ம தமிழ் பூமியை. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இப்போ லேட்டஸ்டா பார்த்துட்டு இருக்கிறது வந்து முன்னாடி வேன்ஸ்னு ஒரு ஆப் வந்து மணி சென்டிங் ஆப் இருந்தது. அது முன்னாடி சின்ன லெவல்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் பிகர் லெவல்ல போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா இடத்துலயும் நான் யூகேல இருக்கும்போது எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் கொண்டு போய் மெனு கார்டோட சேர்த்த மாதிரி அந்த ஒரு பேம்ப்ளெட் மாதிரி வச்சிருந்தாங்க. எதுக்காக இது வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல எங்களுக்கு பைசா கொடுத்துருக்காங்க, இது சும்மா டேபிள்ல மட்டும் வச்சுக்க சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் சாப்பிடும் போது அது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அது மாதிரி அவங்க அந்த இந்த மாதிரி மணி சென்டிங் ஆப் இது மாதிரி யூஸ் பண்ணலாம், வேன்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி புதுசா நேம் மாத்தினாங்க அது வேன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க பர்சனல் சப்போர்ட் கொடுக்கறது ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய பேருக்கு மணி ப்ராப்ளமா இருந்தது அனுப்புறதுல. அப்போ பர்சனல் வாட்ஸ்அப் சப்போர்ட் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை இன்னும் வேல்யூ ஆடட் அடிஷனா பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ என்ஆர்ஐ பேங்கிங் நீங்க எல்லாருமே மணி சென்ட் பண்றீங்க, ஏன் என்ஆர்ஐ பேங்கிங் நம்மளே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது? நாங்களே இப்போ என்ஆர்ஐ பேங்கிங் ஓப்பன் பண்றோம், யார் யார் இன்ட்ரெஸ்டடோ மணி சென்டிங் ஆப் பதிலாக உங்களுக்கு நீங்க பேங்க்குக்கு போனா உங்களுக்கு 6% 7% தான் இன்ட்ரெஸ்ட் தராங்க, நாங்க வந்து அதோட ஒன்று அதிகமா தருவோம், நீங்க சேவிங்ஸ்ல மாதிரி வச்சிருந்தீங்கன்னா என்ஆர்ஐ பேங்கிங் எங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் மந்த் ஆன் மந்த் தே ஆர் கீப் ஆன் க்ரோயிங் அந்த இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் பூமியும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேதரிங்கா இல்லாம ஜஸ்ட் ஒரு டைல்யூட்டா ஆகாம ஏன் லைக் மைண்டட் பீப்புளா எவ்வளவு பெரிய கம்யூனிட்டியை நீங்க ஏனே அதை மாரி ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு சின்ன தாட் ப்ராசஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்ஸ் எல்லாம்.